வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு என்ன டிஃப்ரென்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணுறதால என்ன பயன் வரும் அப்படிங்கிற எல்லா கான்செப்டையும் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுக்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போவோம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னா என்ன, அதை வச்சு நம்ம பழைய டெக்னிக் அதை வச்சு நம்ம எப்படி சந்தைப்படுத்தணும், மார்க்கெட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். எக்ஸாம்பிள், நான் மதுரையில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய ப்ராடக்ட் வந்து ஹேண்ட் சானிடைசர். இப்போ நான் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் எப்படி சந்தைப்படுத்துவேன் பழைய முறைப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஹேண்ட் சானிடைசர் இருக்குது. ஸோ முதல்ல நான் பண்ண வேண்டியது ஒரு 10 சேல்ஸ் பர்சனை நான் ஹையர் பண்ணுவேன். என்னுடைய பட்ஜெட்டை பொறுத்து, அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்னா ஒரு சேல்ஸ் பர்சனாக இல்லை நானே ஒரு இடத்துக்கு போய் என்னுடைய ப்ராடக்டை நான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துவேன். ஏன்னா புது ப்ராடக்ட் இல்லையா, இது மாதிரி இது ஹேண்ட் சானிடைசர், இதில் இந்த பலன் இருக்குது, இது நான் கெமிக்கல், கைக்கு எதுவும் ஆகாது, சுத்தமாக வச்சுக்க பயன்படும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல எங்கெங்கே போவேன், ஷாப்ஸு, மால்ஸு, கடைகள், ஷாப்பிங் பிளேசஸ் எல்லாத்துலேயும், கடைகள், காலேஜஸ்ஸு, ஸ்கூல்ஸு, அதாவது நிறைய கேதரிங், மக்கள் எங்கே கூடுறாங்களோ அந்த இடத்துக்கெலாம் போய் என்னுடைய ப்ராடக்டை பற்றி நான் சொல்லுவேன், இல்லை தெரியப்படுத்துவேன். என்னென்னா இது நல்லது, யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. ஸோ யூஸ் பண்ணும்போதே என்ன பிரச்சனை அப்படின்னா, யாருமே முதல்ல வாங்க மாட்டாங்க, ஏன்னா தெரியாத ப்ராடக்ட் இல்லை. ஸோ நாம் 3 சாம்பிள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். கடைகளுக்கோ இல்லை ஷாப்பிங் மால்ஸ்க்கோ கொடுக்கும்போது ஒரு 5-10 ஃப்ரீ சாம்பிள் எடுத்துக்கோங்க, வர கஸ்டமர்ஸ்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ அவங்களும் வாங்கிட்டு வர்ற கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்பாங்க. இந்த கஸ்டமர்ஸும் வீட்டுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட் அப்படின்னா திரும்ப வந்து எனக்கு அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே டிமாண்ட் அதிகமாச்சு அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டட் ஷாப் ஓனர்ஸ் இல்லை ஷாப்பிங் மால் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, என்கிட்ட வந்து நான் உங்கள் ப்ராடக்ட் நல்ல டிமாண்ட் இருக்குது சார், எனக்கு ஒரு 500 இல்லை ஒரு 1000 இல்லை ஒரு 1500 தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பழசு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்று டைம். இப்போ நான் ப்ரொடியூஸ் பண்ண உடனே என்னால் விற்க முடியாது. மக்களுக்கு போய் சாம்பிள் கொடுக்கணும், மக்கள்கிட்ட போய் அந்த பேர் ரீச் பண்ண வைக்கணும், மக்களை யூஸ் பண்ண வைக்கணும், யூஸ் பண்ணி பார்த்துட்டு மக்கள் பிடிச்சிருந்து திரும்ப அந்த ஷாப்கீப்பர்ஸ் வந்து என்கிட்ட கேட்குற வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். அது கண்டிப்பாக இல்லைன்னா ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் வைக்கணும். மதுரையில் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஏரியாவில் ஒரு கடை திறந்து என்னுடைய பொருளை மட்டும் நான் விற்கணும். அதே மாதிரி ஃப்ரான்சிஸ் தேவைப்பட்டால் அந்தந்த ஏரியாவில், பெரிய பெரிய ஏரியாவில், அது எல்லாமே பட்ஜெட்டை பொறுத்து தான் ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்து என்னுடைய ப்ராடக்ட்டை நான் செல் பண்ணுவேன். இது எல்லாத்துலேயும் என்னென்னா மேன் பவர் தேவை, நிறைய மேன் பவர் தேவை. சேல்ஸ் பர்சன் ஆகட்டும், கொண்டு போகிற மக்கள்கிட்ட சேர்க்கும்போது இப்போ பிரபலப்படுத்துகிற வரைக்கும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க சேல்ஸ் பர்சனுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்கணும், எங்கே இருக்கா, இந்த கடைக்கு போனியா, அங்கே என்ன நடந்துச்சு, அதான் இந்த டேட்டா பேஸுமே வேணும் உங்களுக்கு. ஒரு ஏரியா இருக்குன்னா புதுசாக 2-3 கடை வந்துருக்கணும். ஸோ அந்த கடையை பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் அங்கே போய் உங்கள் ப்ராடக்டை பற்றி பேச முடியும், அங்கே இருக்கிற மக்களை வாங்க வைக்க முடியும். ஸோ இது மாதிரி நிறைய டிஸ்டர்பன்சஸ்ஸு, இன்கன்வீனியன்ஸ்லாம் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் இருக்குது. டைமு. ரெண்டாவது வந்து காஸ்ட்டுங்க. இப்போ என்னுடைய ப்ராடக்ட் 10 ரூபா அப்படின்னா நான் வந்து அந்த கடைக்கு போகிற வரைக்கும் அதுக்கான காஸ்ட்டு ஆட் ஆகும். நான் வந்து கண்டிப்பாக சேல்ஸ் பர்சனுக்கு கொடுக்க வேண்டிய காஸ்ட்டையும் இதில் நான் ஆட் பண்ணுவேன். மெயினாக அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஏன்னா எனக்கு பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா நான் லோக்கல் நியூஸ் பேப்பர், லோக்கல் சேனல்ஸு, எஃப்எம்மு அதில் அட்வர்டைஸ் பண்ண முடியும். பட்ஜெட் கூட இருந்துச்சுன்னா சன் டிவி, விஜய் டிவி வரைக்கும் கூட நான் பண்ண முடியும். ஆனால் அந்த காஸ்ட் எல்லாத்தையும் இந்த பொருளில் தான் போட முடியும். ஸோ கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே 10 ரூபாவில் ஆரம்பிக்கிற என்னுடைய ஸ்டார்டிங் பொருள் நானே கடைக்கார்ட்ட 18 ரூபான்னு சொல்லுவேன். ஸோ கடைக்காரர் 2 ரூபா வச்சு 20 ரூபான்னு சொல்லுவார், மக்கள்கிட்ட போகும்போது 20 ரூபான்னு போகும். இது காஸ்ட் வைஸ் உள்ள சிரமங்கள். அதே மாதிரி இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் எக்ஸாம்பிள், லோக்கல் சேனலில் நான் அட்வர்டைஸ் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு மக்கள் வராங்க. ஆனால் அது எத்தனை மக்கள் அந்த நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு வராங்க, இல்லை எத்தனை மக்கள் வந்து இந்த சேனலை பார்த்துட்டு வராங்கங்கிற கரெக்டான நம்பர்ஸ் எனக்கு கிடையாது.
ஒரு வேகா சரி மீன் கடைசி வரைக்கும் அந்த நம்பர்ஸ் வந்து குத்து மதிப்பாக தான் இருக்கும். இத்தனை பேர் பார்த்து வந்திருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்ல முடியுமே தவிர எக்ஸாக்ட் நம்பர்ஸ் சொல்ல முடியாது. இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் உள்ள ட்ராபேக்ஸ். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வருவோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது என்னென்னா ஆன்லைன் மார்க்கெட்டிங். அதாவது ஒரு ஃபோனோ இல்லை டெஸ்க்டாப்போ இல்லை டேப்லெட்டோ இணைய வசதி உள்ள ஆன்லைன் வசதி உள்ள இந்த டிவைஸஸை வச்சு நீங்கள் ஒரு பொருளை வாங்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஆர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதுலேயுமே சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் உண்டு. என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ நம்ம உங்கள் இதை வந்து ப்ராடக்டை நீங்கள் சந்தைப்படுத்துறீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கொண்டு வரீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு புட் இன் லாட் ஆஃப் டிஜிட்டல் எஃபர்ட்ஸ். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபிசிக்கல் ஸ்டோர் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஒரு வெப்சைட் தேவைப்படும். ஒரு வெர்ச்சுவல் அட்ரஸ் abc.com அப்படிங்கிறது வந்து உங்கள் வெர்ச்சுவல் அட்ரஸ், அது தேவைப்படும். அதில் வந்து உங்கள் ப்ராடக்ட்ஸை நீங்கள் லிஸ்ட் பண்ணலாம், கார்ட் ஆட் பண்ண வைக்கலாம், அதுலேயே ஆன்லைன் ஆர்டர் பண்ணி வாங்க வைக்கலாம். ஸோ வெப்சைட் இது வெர்ச்சுவல் அட்ரஸ். அதை தாண்டி நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் இதிலலாம் அட்வர்டைஸ் பண்ணிங்க அப்படின்னா மக்கள் வந்து பார்த்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோஷியல் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், இப்போ வந்து பொதுவாக இப்போ மார்க்கெட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி 72% மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பொருளோட தன்மை, ப்ராடக்ட் ரிவ்யூ நல்லா இருக்கா, காஸ்ட்டை கம்பேர் பண்ணி தான் எந்த பொருளுமே வாங்குறாங்க. ஸோ அங்கே சர்ச் பண்ணுற இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட் சானிடைசர் இருக்குது அப்படின்னா பெஸ்ட் ஹேண்ட் சானிடைசர் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா என்னுடைய வெப்சைட்டோ இல்லை என்னுடைய ப்ராடக்ட்டோ ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த டைப் பண்ணுற மக்கள் வந்து என்னுடைய வெப்சைட்டுக்குள்ளே வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. புரியுதுங்களா? அதாவது வெறும் வெப்சைட் மட்டும் வச்சுருந்தா பிரோஜனம் கிடையாது. அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் முதல்ல, ஏன்னா சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ் அப்படிங்கிறது என்னென்னா யூசர் வந்து ஹேண்ட் சானிடைசர்னு டைப் பண்ண உடனே வருது இல்லையா ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு, ஒவ்வொரு லிஸ்ட்டுக்குமே 10 வெப்சைட்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பேஜில் அந்த ஃபஸ்ட்டு 3 வெப்சைட்ஸ்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கன்வர்ஷன் ரேட்டு, மக்கள் உங்கள் பொருளை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்திங்க. நான் சொன்னேன் இல்லையா அந்த ஹேண்ட் சானிடைசர் அப்படின்னு. இந்த ஹேண்ட் சானிடைசருங்கிற கீவேர்டை 5000 மக்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே சர்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த 5000 மக்களை டார்கெட் பண்ணிங்க அப்படின்னா கன்வர்ஷன் ரேட்டு 1 to 5% இருந்தாலுமே உங்களுக்கு உங்கள் டிராஃபிக், உங்கள் வெப்சைட் மக்கள் வருவாங்க, வந்து உங்கள் பொருளை வாங்கி யூஸ் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா திரும்ப வர போகிறாங்க. ஸோ உங்கள் டார்கெட் வந்து தெரியுங்க. அதாவது கீவேர்டை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிடலாம். எனக்கு வந்து இந்த கீவேர்டு யூஸ் பண்ணுற 5000 மக்கள். அதே மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குங்க சம்மந்தமாகவே. பெஸ்ட்டு ஹேண்ட் சானிடைசர்ஸ் இன் தமிழ்நாடு, ஆன்லைன் சானிடைசர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே கீவேர்ட்ஸ் தான். இந்த கீவேர்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த கீவேர்ட்ஸ் லிஸ்ட் பண்ண ஒரு 10 கீவேர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 கீவேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 மக்கள் ஒரு மாதம், நான் சொல்கிறது கம்மியாக ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன், 20,000 மக்கள் அந்த கீவேர்ட் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 1%, 2%, 3% நீங்கள் ஸ்டார்டிங்கில் டார்கெட் பண்ணாலுமே உங்களுக்கான ப்ராடக்ட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். டே 1லேருந்தே நடக்கும். நான் சொன்னாலே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட் போய் சந்தைப்படுத்தி மக்கள் வந்து உங்கள் ப்ராடக்டை மனசில் எங்கேயாவது ஆடை பார்த்து மனசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் பொருள் கேட்குறதுக்கும் இது வித்தின் டேஸ் ஆர் வீக்குங்க. உங்கள் ப்ராடக்ட் வாங்க போகிறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கி நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆன்லைன் ரிவ்யூ கேட்பீங்க. ஆன்லைன் ரிவ்யூ ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை வச்சே நீங்கள் அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மக்கள் பார்ப்பாங்க, ஆன்லைன் ரிவ்யூ நல்லாயிருக்கு வாங்கி பார்க்கலாம், அவங்களும் யூஸ் பண்ணி நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுமே ஒரு ஆன்லைன் ரிவ்யூ தர போகிறாங்க. ஸோ உங்கள் ப்ராடக்டை ஈஸியாக நீங்கள் சேர்த்துடலாங்க, உங்கள் எண்ட் யூஸருக்கு ஈஸியாக சேர்த்துடலாம். அதே மாதிரி ஸோ டைம் கன்சியூமில் பார்த்தீங்கன்னா இது ஈஸி. ரெண்டாவது வந்து காஸ்ட்டு பார்த்தோம். காஸ்ட்டில் வந்து அங்கே கடைசி அந்த ஷாப்பிங் ஓனர் தான் உங்கள் பொருளுக்கான இதை 20 ரூபான்னு வச்சு விற்க போகிறார். ஆனால் இங்கே வந்து நீங்களே விற்கலாம், அதுவும் கம்மியாக விற்கலாம். எக்ஸாம்பிள் என்னென்னா இங்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் இந்த ஆன்லைனில் அட்வர்டைஸ் பண்ண போகிறீங்க, அதாவது சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். நியூஸ் பேப்பரோ இல்லை டிவி சேனல்ஸோ அட்வர்டைஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த காசு கட்டிங் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சேல்ஸ் பர்சன் ஹையர் பண்ணி அவங்க போய் அனுப்பி பெட்ரோல் லெவன்ஸ்லாம் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. மக்கள் டைப் பண்ண போகிறாங்க, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு இல்லை எங்கேயாவது உங்கள் ஆன்லைனில் உங்கள் ப்ராடக்டை பார்க்க போகிறாங்க,
பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அவங்க வெப்சைட்டுக்கு வர போகிறாங்க, ஐ மீன் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க, நீங்கள் வந்து டோர் டெலிவரி பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள் காஸ்ட் வந்து வெறும் டோர் டெலிவரியோட முடிஞ்சிருங்க. நீங்கள் சேல்ஸ் பர்சன் ஹையர் பண்ணணும், அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும், இல்லை அட்வர்டைஸ் பண்ணணும், இது எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10 ரூபாங்கிறது வந்து 15 ரூபான்னு கூட விற்கலாம். நீங்களே உங்களுக்கு முதலாளி. இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்கள் பொருளுக்கு நீங்களே அங்கே 20 ரூபான்னு சொல்கிற அதே பொருள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 15 ரூபான்னு இருக்கும். அதனால சில டிஃப்ரென்ஸ் வரும். ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வெளியே பார்ப்பீங்க 100 ரூபா சொல்லுவாங்க, அதே ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 75 ரூபான்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா காஸ்ட் கட்டிங் தாங்க. இந்த மாதிரி காஸ்ட் கட் பண்ணி இந்த ப்ராஃபிட்டை எடுத்துருவாங்க. இது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். இது காஸ்ட் வைஸு. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் வைஸு. இப்போ நீங்கள் சின்னதாக ஒரு கடை வச்சுருக்கீங்க, சின்னதாக ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஹேண்ட் சானிடைசர் கடை. நீங்கள் பெரிய பெரிய ஷாப்பிங் மால்குள்ளெலாம் பூட்டி போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லைங்க. இங்கே ஏற்கனவே ஸ்கொயர் ஃபீட் கணக்காக இப்போ மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஷோ வச்சுருப்பாங்க, தள்ளுபடி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் காம்படிட் பண்ணுறது ரொம்ப சிரமம். ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு 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 சூப்பரான ஒரு வெப்சைட்டு, அதை கரெக்டான வழியில் ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டுக்கு, அமேசானுக்கு கூட நீங்கள் காம்படிட் பண்ணலாம். அவங்கள தாண்டி உங்கள் வெப்சைட் வர வைக்கலாம். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு சின்ன கடையாக இருந்தால் அமேசான் கூட போட்டி போட முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அமேசான் வெப்சைட்டை விட நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுற உங்கள் வெப்சைட்டு அந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் வர வைக்கலாம். இது காம்படிஷன் வைஸுமே வந்து நீங்கள் பீட் பண்ண மாதிரி, கிட்டத்தட்ட அமேசானையோ இல்லை ஃப்ளிப்கார்ட்டையோ உங்கள் வெப்சைட் பீட் பண்ண மாதிரி. இதை வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதெல்லாம் நான் சொல்கிறது மினிமம் சின்ன சின்ன இதுதான். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஆளுங்களே கிடையாது. ஸ்மார்ட் ஃபோன் வச்சு தான் எல்லாமே பர்ச்சேஸும் பண்ணுறாங்க. ஷூஸ் ஆகட்டும், பில்ஸ் ஆகட்டும், ஷர்ட்ஸு, பேண்ட்ஸு, குக்கரு, மளிகை சாமான் எல்லாமே கிட்டத்தட்ட 60 to 70% மக்கள் ஆன்லைனில் வெப்சைட்டில் தாங்க ஆர்டர் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பொருள் இல்லை என்ன சர்வீஸ் கொடுத்தாலுமே ட்ரெடிஷ்னலாகவும் வச்சுக்கோங்க. அது இன்றைக்கும் போகிறது இல்லை, அதையும் வச்சுக்கோங்க. ஆனால் டிஜிட்டல் சைடும் கான்சென்ட்ரேட் பண்ணி குறிப்பிட்ட அமௌண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட டிஜிட்டல் மார்க்கெட்டில் 3, 5 times 10 times அளவு கூட ரிட்டர்ன்ஸ் வருங்க. இது வந்து பேசிக்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இன்னும் வரப்போகிற வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.